ஏவிஎம் சரவணன் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு வயதின் மூப்பின் காரணமாக அதிகாலை அளவில் அவரது உயிர் பிரிந்தது. அவருக்கு வயது 85 ஆகிறது. இவரது உடல் தற்போது ஏவிஎம் ஸ்டுடியோவில் வைக்கப்பட்டிருக்கிறது. இவரது உடலுக்கு நடிகர்கள், திரையுலகினர் பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது நடிகர் சூர்யா அவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது குறித்தான நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த ஸ்டுடியோவில் நடிக்காத நடிகர்களே கிடையாது. வைஜெயந்திமாலா அறிமுகப்படுத்துகிறாங்க, சிவாஜி அறிமுகப்படுத்துகிறாங்க, கமலஹாசன் அறிமுகப்படுத்துகிறாங்க, என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க, எஸ் ராஜேந்திரன் அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்படி ஆரம்பித்து இதில் நடிக்காத ரஜினி, கமல் உட்பட இதில் நடிக்காத நடிகர்களே கிடையாது. மியூசிக் டைரக்டர் எடுத்துட்டிங்கன்னா சுதர்சன் ஆரம்பித்து கேபி மகாதேவன், எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு இசையமைப்பாளர் எல்லாருமே இதில் வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டரில் கேஎஸ் கோபாலுக்கு சொந்தமாக ஸ்டுடியோ வச்சிருந்தாலும் அவருக்கு ஜாஸ்தி பண்ணேன். ஏபி நாகராஜ் சொந்த படம் எடுத்து வேலை பார்த்தேன். ஸ்ரீதர் இப்போ தவிர பாதிராஜா, பாக்யராஜ் உட்பட அத்தனை டைரக்டர்களும் இங்கே வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர்களும் சரி, நடிகர்களும் சரி, மியூசிக் டைரக்டர் சரி, எல்லாரும் வேலை பார்க்க முடியாது. இந்த நிறுவனம் தான் 1965 என்னை எனக்கு சொந்த பேர் பழனிசாமி. இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவண சார். சரவண சார் தான் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் கூட எனக்கு இந்த பேரை சிவகுமார் சரவண சார். அவர் ஞாபகத்தில் மாத்தான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேர் சரவணன் நான் பேர் வச்சேன். முதல் படத்தில் ஒரு முக்கியமான லவ் சீன் ஒரு 5 அடி வரும். அந்த லவ் சீன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படத்துலேயே நான் 3 சீன் 4 சீன் தொப்படா சீன் தான் வர மாதிரி இருக்கும். அப்போ நான் அந்த மாணிக்கம் ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன். அப்போ சரவண சார் வந்தார். சாரி சிவகுமார், இந்த கூட நடிச்ச பொண்ணுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகலை, அது கொஞ்சம் சீனியர் மாதிரி தெரியும் சொல்லிட்டு அப்பச்சி உங்கள் சீனை வெட்டிட்டாங்க. 500 சீன் அதான் படத்தில் மெயின் சீன், அதை தூக்கிட்டாங்க. அப்போ நான் ஓட்டல் அழுதுட்டு இருக்கும்போது சரவண சார் கூப்பிட்டு சீக்கிரமே உங்களுக்கு மிகப்பெரிய வேஷம் கொடுப்போம், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னாரு. இது நடந்தது 1965. அப்புறம் 68 உயர்ந்த மனிதன் ஒரு படம்